மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திமுகவின் சைதை சாதிக். ஒரு அரசியல் நகைச்சுவையாளர், ஒரு அரசியல் ஜோக்கர். அவர் சொல்வதெல்லாம் அந்த கட்சிக்குள்ளேயே இப்பொழுது யாரும் சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அண்ணாமலையை மறந்து 6 மாதம் ஆகியிருக்கிறது. போராட்டம் நடத்துகிற அண்ணாமலை ஆளுகிற ஆண்ட எடப்பாடி ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்திற்கு என்ன போராட்டம் நடத்தினார்? நீங்க அரசியல் செய்வதற்கு, உங்கள் கட்சியின் விளம்பரத்திற்கு, உங்களுடைய விளம்பரத்துக்கு அந்த பெண் தான் கிடைத்தாரா? பெண்களை பற்றி, சட்ட ஒழுங்கை பற்றி, நடவடிக்கை பற்றி பாஜக பேசுறதா? யோகிதை இருக்கா பாஜகக்கு? எடப்பாடி பழனிசாமி யோகிதை இருக்கா? போராட்டம் நடத்திய தமிழிசை சவுந்தரராஜன் கர்நாடக பெண் அமைச்சரை இழிவுபடுத்திய சிடி நதியை கண்டிச்சு போராடுவாரா? கோவாக்கு போக தெரிஞ்சவங்களுக்கு கடலூர் வர தெரியலையே. அம்பேத்கரை வைத்து புத்தகம் வெளியிட தெரிஞ்ச உங்களுக்கு அமித்ஷாவை கண்டிக்க வீதிக்கு வர தெரியலையே. கஞ்சா விக்கிறோம் பேசலாம், பேசாதீங்க. கட்சிக்கு தலைவராகி எல்லாத்தையுமே ஜெயிக்க வச்சு கட்சியை தூக்கி நிறுத்துற இவரு எங்க? தலைவரான நாள் முதல் படு பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கிற அவரு எங்க? அண்ணன் உதயநிதி அவர்கள் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், விஜய் அவர்கள் கொட்டி கிடக்கிற செங்கல்கள். எப்படி போயிட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி? மக்கள் சிறப்பாகவும் நிம்மதியாகவும் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அரசாக இருப்பதால் இந்த அரசு மிகுந்த சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் சொல்வதை விட மத்திய ஒன்றிய அரசாங்கம் இந்த மாநில அரசை பாராட்டி, திராவிட மாடல் அரசை பாராட்டி இதுவரை 56 விருதுகளை இந்த திராவிட மாடல் அரசுக்கு டெல்லி ஒன்றிய அரசு வழங்கியிருக்கிறது. பல்வேறு துறைகளில் இந்த அரசின் செயல்பாட்டுக்கு இதுவே ஒரு சாட்சி. இப்போ அதிமுக, பாஜக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் எல்லாருமே திமுகக்கு எதிராக தினமும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சி என்றாலே ஏதோ ஒன்று சொல்லணும். குறிப்பா இதை இப்படி ஏதாவது சொன்னாதான் அவரோட இருப்பையே காட்டிக்கொள்ள முடியும். எங்களை பொறுத்தவரையில் மத்தியில ஆளுகிற கட்சியாக பாஜக இருக்கிறது, தமிழ்நாட்டின் எதிர்கட்சியாக ஆண்ட கட்சியாக அதிமுக இருக்கிறது. ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக ஆட்சி உயரத்தால் ஒரு 11, 13 மாநிலங்களில் பாஜக மாநில ஆளுங்கட்சியாக இருக்கிறது, ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அவர்கள் ஆளுகிற மாநிலங்களில் இருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இருக்கிற பாலியல் பலாத்கார பிரச்சனை, இருக்கிற வேலையின்மை பிரச்சனை, இருக்கிற வறுமை பிரச்சனை, அதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து தமிழ்நாடோடு ஒப்பிட்டு எங்களுக்கு பாஜக கேள்வி கேட்டால் நியாயம் என்று சொல்லுவோம். ஆனால் தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தவரையில் மல்லாந்து படுத்து காரி துப்புகிறார்கள். ஒன்றை மறந்து விட்டார்கள், அந்த எச்சை அவர்கள் மீதுதான் படும் என்பது. அதிமுக ஆண்ட கட்சி, 10 ஆண்டுகளும் அதிகாரத்தில் இருந்தவர்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை, செய்யக்கூடாதுன்னு சத்தியம் செய்து ஆட்சி நடத்தியவர்கள். தன்னை பற்றியும் தன் அதிகாரத்தை பற்றியும் பணம் சம்பாதிப்பதே குறிக்கோளாக இருந்தவர்கள். தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய ஒன்றிய மோடி அரசாங்கத்தில் விட்டு கொடுத்தவர்கள். சட்ட ஒழுங்கை கேலி கூத்தாக்கியவர் தான் இன்று எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். இவை அனைத்தையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல, நிறைய பிரச்சனை போகுது. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நிறைய பிரச்சனை போகுதுனால என்ன பிரச்சனைன்னு தெரியல. இல்ல, அதிமுக உள்ள பிரச்சனை இருக்கு, பிஜேபிக்குள்ள பிரச்சனை இருக்கு, ஆனா மக்கள் கிட்ட பிரச்சனை, பொதுவா மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அந்த பிரச்சனைகள்னு வரும்போது அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் சொல்றது, நாங்கள் திரும்பி மீண்டும் மீண்டும் சொல்வது, தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதியை இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுகிறார். நாங்கள் திருப்பி கேட்பது, எந்த வாக்குறுதியை நினைவுபடுத்துங்கள். பொதுவா இதை சொன்னீங்களே செய்யலையேன்னு சொல்லாதீங்க. எந்த வாக்குறுதி, எந்த பக்கத்தில், எந்த பாராவில், எந்த எண்ணில் இதை சொல்லியிருக்கிறீர்கள், இதை செய்யலன்னு நினைவுபடுத்திட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வாக்குறுதி நிறைவேற்றுகிற போதும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் சரி, அல்லது திட்டத்துடைய அடிக்கல் நாட்டு விழாவாக இருந்தாலும், திட்டத்துடைய துவக்க விழாவாக இருந்தாலும், நாங்கள் தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையில் இதை நாங்கள் செய்வோம் என்று சொன்னோம், செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். புக்கை சொல்லுகிறோம், பக்கத்தின் எண்ணை சொல்லுகிறோம், பாராவை சொல்லுகிறோம். இப்படி இதை நாங்கள் சொன்னதை செய்கிறோம் ஒவ்வொரு திட்டம் சொல்லுகிற பொழுதும் நாங்கள் அதை நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறோம். பொதுவா தேர்தல் நேரத்தை சொன்னதை செய்யலைன்னா எதை செய்யல எங்களுக்கு சொல்லுங்க. ஆக இவர்கள் பொறுத்தவரையில் ஏதாவது ஒன்று குறை சொல்லணும், ஏதாவது ஒண்ணு இருக்கிறத காமிச்சிக்கணும். ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதம் இருக்கா, ஆக்கப்பூர்வமான ஆலோசனை இருக்கா, ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி இருக்கா, ஆக்கப்பூர்வமான நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு இருக்கானா, எதிர்கட்சிகள் அனைத்தும் டோட்டலா ஃபைலர். தனிநபர் விமர்சனம்,
தனிநபர் எரிச்சல், தனிநபருடைய இந்த அரசு குறை சொல்றதுக்கு ஏதாவது கிடைக்காதான்னு யாரோ ஒரு தனிநபர் செய்கிற பொருளை, ஒரு தவறை கொண்டு வந்து இந்த அரசின் மீது திணிப்பது, இது எதிர்கட்சி அல்ல. எதிர்கட்சி என்பது ஆக்கப்பூர்வமா இருக்க வேண்டும். ஒரு எதிர்கட்சி என்பது ஒரு மூக்கனாங்கயிறு மாதிரி இருக்கணும். ஆனா இல்ல, அவங்களுடைய கடமையை தவறி விட்டார்கள். தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் எதிர்கட்சி இருந்தாலும் அதுக்கான வேலையை செய்யல. ஆனா ஆளுங்கட்சி இன்று வரை பொறுப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ வரப்போற 2026 தேர்தல் அந்த நேரத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் 3 வெளியிட போவதா சொல்லியிருக்காரு. முதல் 2 ஃபைல் வெளியிட்டார். என்ன ஆச்சு? முதல் 2 ஃபைல் வெளியிட்டது ஒரு காமெடி பீஸ். ஒரு அரசியல் நகைச்சுவையாளர், ஒரு அரசியல் ஜோக்கர். அவர் சொல்வதையெல்லாம் அந்த கட்சிக்குள்ளேயே இப்பொழுது யாரும் சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அண்ணாமலையை மறந்து 6 மாதம் ஆகி இருக்கிறது. ஆக நம்ம நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. போய் பாருங்க. சிஏஜி அறிக்கை உங்கள் ஒன்றிய அரசை குறை சொல்லியிருக்கிறது, அரசுக்கு நஷ்டம் என்று சொல்லியிருக்கிறது. நெடுஞ்சாலை துறையில் அவங்க கொண்டு வந்த காப்பீட்டு திட்டத்தில் பல்வேறு துறையில் முறைகேடு என்று சிஏஜி சொல்லியிருக்கிறது. அந்த ஃபைலை வெளியிட்டு அப்புறம் எங்களை கேள்வி கேட்கட்டும். இல்ல, தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் அண்ணாமலை வச்சுக்கிட்டே வராரு. அதுதான் என்ன தொடர்ச்சியான குற்றச்சாட்டு? என்ன அவர் வைத்து நிறைய குற்றச்சாட்டுகள் போலியானது, ஆதாரமற்றது. கள்ளக்குறிச்சி விஷயத்துல அவர் பேசினது, ஒரு மாணவி இறந்த விஷயத்துல அவர் பேசினது, ஹைகோர்ட் கண்டிச்சது. ஆக ஒரு பேசுவதாலேயே அது வந்து பிரச்சனை ஆயிடாது. அவர் தான் இருக்கிறத காமிக்கணும்னு பேசுறாரு. நான் மீண்டும் மீண்டும் சொல்லி, நாங்கள் ஆளுங்கட்சி, எங்கள் எதிர்கட்சி தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை செய்யுங்கள். நாங்கள் செய்ய தவறியதை சுட்டி காட்டுங்கள். நாங்கள் செய்ய மறந்ததை எங்கள் நினைவுபடுத்துங்கள். அப்படி ஏதாவது ஒண்ணு அதிமுக, பாஜக யாராவது ஒருவர் அந்த வேலையை பண்ணியிருக்காங்களா? ஏதோ ஒரு மூலையில யாரோ தமிழ்நாட்டில் 7 கோடி ஜனங்க இருக்காங்க. அல்ல யாரோ ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஏதோ மூலையில, ஏதோ ஒரு ஊர்ல, ஏதோ ஒரு கிராமத்துல ஒருத்தர் பண்ணிட்டாருன்னா இவர் பண்ணிட்டாரு, இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கறது சிறுபிள்ளைத்தனமானது. அரசின் நிர்வாகத்துறையில் ஏற்பட்ட தோல்வி கேள்வி கேளுங்க, தவறுகளை கேள்வி கேளுங்க. அது அரசு பொறுப்பாகும். தனிநபர் செய்வதற்கு அரசு எப்படி பொறுப்பாகும்? இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பாஜக போராட்டம் நடத்துகிறது. இந்த அரசு பொறுப்பேற்க வேண்டும் சொல்லி வெக்கமா இல்லையா அண்ணாமலை ஐயாக்கு இப்படி பேசுறதுக்கு? அண்ணாமலை இப்படி பேசலாமா? முதல்ல இதே 8-9 வயசு பெண் குழந்தை ஆசிஃபா காஷ்மீர்ல கோயில் கருவறையில் வச்சு கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். பாஜக ஆளும் சட்டமன்ற உறுப்பினரும் மந்திரிகளும் அந்த குற்றவாளிகளை கைது செய்யக்கூடாது என்று ஊர்வலம் போனார்கள். இவங்க பேசுறதா? இதே பக்கத்து மாநிலத்தில் இப்போ கர்நாடகாவில் தமிழக பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் வேலை பார்த்த ரவி அவர்கள் அந்த மாநில பெண் அமைச்சரை மிக 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 கேவலமாக பேசினார். வழக்கு பதிவு கைது செய்திருக்கிறார்கள். பெண்களை பத்தி இவர் பேசலாமா? இது இன்னைக்கு போராட்டம் நடத்துகிற அண்ணாமலை ஆளுகிற ஆண்ட எடப்பாடி ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்திற்கு என்ன போராட்டம் நடத்தினார்? பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் அதிமுக ஆட்சியில் நடந்தது. அதிமுக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். அதே அதிமுகவோடு கடந்த தேர்தலில் பிஜேபி கூட்டணி இல்லையா? யாரை ஏமாத்துறீங்க? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சம்பவம் கண்டிக்கத்தக்கது, அருவருக்கத்தக்கது. 24 மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார், என்று சிறைச்செல்ல அடைக்கப்பட்டிருக்கிறார். சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது. நீங்க அரசியல் செய்வதற்கு, உங்கள் கட்சியின் விளம்பரத்திற்கு, உங்களுடைய விளம்பரத்துக்கு அந்த பெண் தான் கிடைத்தாரா? இதுதான் அரசியலா? நடவடிக்கை எடுத்தோமா, எடுக்காம இருக்கோமா? வேடிக்கை பார்த்தோமா? காலம் தடுத்தோமா? வக்காலத்து வாங்கணுமா? இல்லையே. 24 மணி நேரத்தை கைது செய்யப்பட்டு கையங்காலம் உடைந்திருக்கிறது. பாத்ரூம்ல வழிக்கு வந்துதான் சொல்லி இருக்கிறாங்க. நீ பாத்ரூம்ல வழிக்கு விழுந்து இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்கிறார், தப்பு செய்தவர். ஆனா உங்க ஆட்சியில பொள்ளாச்சி வழக்குல யாரும் வழிக்கு விழலையே, யாரும் ஜெயிலுக்கு போலையே, யாரையும் கைது பண்ணலையே. ஆசிஃபா கேஸ்ல என்ன நடந்தது? உத்தரப்பிரதேச பாஜக எம்எல்ஏ வேலை கேட்டு போன பொண்ணு, அவங்க அம்மாவை காரியத்தை கொண்டு, அப்பாவை காரியத்தை கொண்டு இந்த வழக்கு, இந்த பொண்ணு உயிரோட கொளுத்த முயற்சி பண்ணார் பாஜக எம்எல்ஏ. 12 வருஷம் ஜெயிலு. அவர் பொண்டாட்டிக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க. பெண்களை பற்றி, சட்ட ஒழுங்கை பத்தி, நடவடிக்கை பத்தி பாஜக பேசுறதா? யோகிதா இருக்கா பாஜகக்கு? எடப்பாடி பழனிசாமி யோகிதா இருக்கா? பாலியல் வழக்கு சந்தி சிரிச்சது உங்க ஆட்சியில. சொல்லிக்கிட்டே போலாம். இவர்கள் தன்னை விளம்பரம், இதோ இங்க திமுக ஆட்சியில எப்படியாவது ஏதாவது கிடைக்குமா தேடி தேடி பாக்குறாங்க. ஏதாவது பண்ணி ஆகணும். எதுவுமே கிடைக்கல. தனிநபர் பிரச்சனைகளை
இல்ல இது ஒரு நான் முக்கியமான மீண்டும் விஷயம் மீண்டும் இல்ல. இப்ப சொல்றது நீங்க சொன்ன ஆசிஃபா கேஸா இருக்கட்டும், இல்ல மத்த ஸ்டேட்ல நடந்த விஷயங்களை சொல்றதா இருக்கட்டும், பொள்ளாச்சி விஷயமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன்னா, அதுக்கு ஈக்குவலா வந்து இப்ப இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல நடக்கிறது ஒரு பெரிய போராட்டமா வெடிச்சிருக்கு. இங்க போராட்டம் எப்ப திரும்ப நடக்கணும்? நாங்கள் வேடிக்கை பார்த்திருந்தால், சம்பவத்தை இல்ல நியாயப்படுத்தியிருந்தால். குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர். இல்ல, தவறான தகவல். அப்படிதான் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு அந்த குற்றவாளி எங்க இருக்கிறார்? இல்ல கைது செய்தது ஒரு பக்கம். இல்ல, ஆனா நான் கேட்கறது குற்றவாளி நான் கேட்கறது அந்த குற்றவாளி எங்க இருக்கிறார்? கைது செய்யப்பட்டிருக்காரு. ஜெயில இருக்காரா? வழிக்கு விட்டாரா? கை கால் உடைஞ்சிருக்கா? இன்னைக்கு ரிமாண்டுக்கு அனுப்பிட்டாங்களா? சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறதா? வேற என்னங்க பண்ணணும்? இல்ல அண்ணா 4 வருஷம் முதலமைச்சர் இருந்த எடப்பாடி பழனிசாமி, ஐபிஎஸ் இருந்தவர் அண்ணாமலை. இந்த வழக்கில் சட்டம் இதை செய்திருக்கிறது. வேற என்ன பண்ண எதிர்பார்க்கறீங்க? நீங்க விளம்பரம் தேடுறீங்க சார். உங்களுக்கு விளம்பரம் இஷ்யூ ஆக்கணும், பிரச்சனை ஆக்கணும். இதை வச்சு இந்த ஆளுங்கட்சி மீது ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்த முயற்சி பண்றீங்க. அதெல்லாம் எப்ப நடக்கணும்? நாங்க வேடிக்கை பார்த்திருந்தா, நடவடிக்கை எடுக்காம இருந்தா, கைது பண்ணாம இருந்தா, நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. 24 மணி நேரத்தில் குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு இன்னைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். வேற என்ன பண்ணணும் உங்களுக்கு? உங்களுக்கு அந்த உள்ளபடி பாதிக்கப்பட்ட பெண் மீது உங்களுக்கு அக்கறையா? இல்லை. அரசியல் பண்ணணும். போராட்டம் நடத்திய தமிழிசை சவுந்தரராஜன் கர்நாடக பெண் அமைச்சரை இழிவுபடுத்திய சிடி ரவியை கண்டிச்சு போராடுவாரா? போராட்டம் நடத்திய தமிழிசை சவுந்தரராஜன் ஆசிபா கேஸ பத்தி பேசுவாரா? போராட்டம் நடத்தியதே தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்து கேட்கிறேன். குஜராத் கலவரத்தில் பல்கிஸ் பானுவை 11 பேர் கற்பழித்தார்கள். வீதிக்கு வந்து தமிழிசை போராட கருத்து சொல்வாரா? தைரியம் இருக்கா அவருக்கு? யாரு சார் பேசுறது பெண்களை பத்திலாம்? 9 வயசு குழந்தைய குஜராத் கலவரத்தை கற்பழிச்ச கயவர்கள். கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றை கிழித்து சிசுவை தூக்கி வெளியே போட்டு அந்த கர்ப்பிணி பெண்ணை கதற கற்பழிச்சவங்க. பல்கிஸ் பானு கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல சந்தி சிரிச்சது. அந்த 11 பேரை ஜாமீன் வெளியே வந்த போது மாலை போட்டு வரவேற்ற இந்த கூட்டம், அந்த 11 பேருக்கு வக்காலத்து வாங்கிய இந்த கூட்டம், அதை தவறு இல்லை என்று சொன்ன இந்த கூட்டம் வந்து இன்னைக்கு எங்க கிளாஸ் எடுப்பாங்களா? மக்கள் காரி துப்புகிறார்கள் உங்களை பார்த்து. இந்த நாடகம் வேண்டான்றாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து அமைச்சராகிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு தப்பு இல்லைன்ட்டு. பெட்டிஷனை டிஸ்மிஸ் ஒரு பெரிய பிரச்சனையாவும் சர்ச்சையாவும் ஆக்கிட்டு இருக்காங்க. பிரச்சனையாக்கி சர்ச்சையாக்குறாங்க. எப்படியாவது அவர் வந்து இழிவுபடுத்தணும், அவமானப்படுத்தணும், பதவியில ஏறும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. இந்தியாவின் அத்தாரிட்டி அமைப்பு, உச்ச அமைப்பு சுப்ரீம் கோர்ட். அதுவே அவங்களே தெளிவா சொல்லியிருக்கிறாங்க தவறு இல்லை, பெட்டிஷன் உள்நோக்கத்தோட போடப்போ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. மூஞ்சில கறி பூசியிருக்காங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இது ஒண்ணே உதாரணம். இவங்களுக்கு எந்த முறைகேடு கிடைக்கல, ஊழல் கிடைக்கல, பிரச்சனை கிடைக்கல, இந்த அரசை நேரடியா குற்றச்சாட்ட முடியல. இப்படி ஏதாவது தனிநபர் பிரச்சனை கொண்டு, முதல்ல சொன்னல, தனிநபர் பிரச்சனையை கொண்டு இந்த அரசை சூழலாம், விமர்சனம் செய்யலாம் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் சொல்லுகிறவர்கள், விமர்சனம் செய்பவர்கள் யோகியமான்னு பார்த்தா அயோக்கியனா இருக்கிறாங்க. ஓகே, இப்ப நம்ம வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுகவா இருக்கட்டும், இல்ல பாஜகவா இருக்கட்டும், இல்ல தேமுதிக, இவங்களெல்லாம் தாண்டி இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் வந்து திமுகவுக்கு எதிராக தான் தன்னுடைய பேச்சுக்களை, கருத்துக்களை எடுத்து வைக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? திமுக ஒரு ஆலமரங்க, பட்ட மரம் தான் கல்லடி படும்ன்ற மாதிரி இந்த இயக்கத்தை, இந்த அரசை குறை சொன்னால்தான் தான் வெளியே தெரியும், தனக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும். அவருக்கு தைரியம் இருந்தால் அமித்ஷாவை கண்டித்திருக்க வேண்டும், மோடியை கண்டித்திருக்க வேண்டும், ஒன்றிய அரசின் பொருளாதாரத்தை கண்டித்திருக்க வேண்டும், ஜிஎஸ்டி வரியை கண்டிச்சிருக்கணும். அதெல்லாம் அவர் கண்டிச்சாரன்னா இல்ல. வருகிற பொங்கல் அன்னைக்கு ஒரு தேர்வு வைத்திருக்கிறார்கள், தமிழர்களின் பண்டிகை, அந்த தேர்வை ஒத்தி வைக்கணும்னு தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லுகிறார், திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் சொல்லுகிறார், திமுக சொல்லுகிறது, விடுதலை சிறுத்தை சொல்லுகிறது, பொது உடைமை இயக்கம் சொல்லுகிறது. வாயை திறந்தாரா? முதல்ல அவருக்கு என்னன்னு தெரியுமா அதை பத்தி? இங்கிருந்து கோவாக்கு போற ஒரு நடிகையின் கல்யாணத்துக்கு அவருடைய விருப்பம், நடிகராக இருந்த வரையில். ஆனால் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு மற்ற குறை சொல்ல ஆரம்பித்திருக்கிறீர்கள். கடவுளுக்கு போனீங்களா? விழுப்புரத்துக்கு போனீங்களா? தர்மபுரி கிருஷ்ணகிரிக்கு போனீங்களா? பாறை உருண்டு 5 குழந்தைங்க நசுங்கி இறந்து போச்சு, அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னீங்களா? ஏன் உங்க கால் சேர்ல படாதா? மத்தவங்களுக்கு சினிமால அட்வைஸ் பண்றீங்க, டயலாக் பேசுறீங்க, வசனம் பேசுறீங்க. 5 மாவட்டம், 38 பேர் இறந்திருக்கிறார்கள், 1 லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2000-3000 வீடு இடிந்திருக்கிறது, 4000 கால்நடை இழந்திருக்கிறது. இவருடைய ஸ்டாண்ட் என்ன? ஒரு நயா பைசா ஒன்றிய அரசாங்கம் இதுவரை வெள்ள நிவாரண பணம் ஒதுக்கல. இங்க நிவாரணம் கொடுத்தாருல்ல, ஆனா முதலமைச்சர் தன்னுடைய நிர்வாக ஆட்டலாக கொடுக்கிறார். பேசினாரா? திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 1 மாச சம்பளத்தை 5 மாவட்டத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய 1 மாச சம்பளத்தை கொடுத்தாங்க.
திமுக இருக்கிற திமுக நிவாரண நிதி, முதலமைச்சர் நிவாரண நிதி கொடுக்குது. ஐயா நீங்க என்ன கொடுத்தீங்க? 180 ரூபாய் டிக்கெட் 1800 ரூபாய்க்கு வித்து படம் வாங்க வச்சீங்கல்ல. நடிகர் விஜய் விழுப்புரம், கடலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செய்தார்? நிதி கொடுத்தாரா? ஒரு படத்தோட சம்பளத்தை கொடுப்பாரா? பாதி சம்பளத்தை தர சொல்லுங்களேன். இல்லையே. அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டுறீங்க, அம்பேத்கர் பத்தி பேசுனீங்களா? சித்தாந்தத்தை பத்தி பேசுனீங்களா? புத்தக வரலாறு பேசுனீங்களா? சரி, அதே அம்பேத்கர் ஐயா புத்தகத்தை வெளியிட்டு ஒரு அரசியல் வெளிச்சம் தேடணும்னு நினைச்சீங்க. அதே ஐயா அம்பேத்கரை பாராளுமன்றத்தில், எந்த பாராளுமன்றத்தில் ஐயா அம்பேத்கர் சட்ட அமைச்சரா இருந்தாரோ, எந்த பாராளுமன்றத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிறைவேற்றி தந்தாரோ, எந்த பாராளுமன்றத்தில் பிற்பட்ட மக்களுக்காக பதவியை ராஜினாமா செய்தாரோ, அதே பாராளுமன்ற மைய மண்டபத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவமானப்படுத்தப்படுகிறார், இழிவுபடுத்தப்படுகிறார். வாயை திறந்தீங்களா? அறிக்கை விட்டார்ல. யாருக்கு வேணும் அறிக்கை? வீதிக்கு வர மாட்டீங்களா? அமித்ஷா கண்டித்து ஒரு போராட்டம் காங்கிரஸ் நடத்தது, விடுதலை சிறுத்தை நடத்தது, பொது உடைமை இயக்கம் நடத்தது, அம்பேத்கர் அமைப்புகள் நடத்தது, பட்டியலின மக்கள் நடத்துகிறார்கள். அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் வீதிக்கு வந்தார்கள். திமுக 12 மணி நேரத்தில் போராட்டம் அறிவித்தது. நீங்க என்ன பண்ணீங்க? அம்பேத்கர் பிராண்ட் போட்டோ வச்சு அரசியல் பண்ணலாம் நினைக்கிறீங்களா? நீங்க எதை வச்சு நீங்க திமுக கூட சொல்றீங்க? வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்க. யார் நினைவு நாள் வந்தாலும் வீட்டுல ஒரு ரெடிமேடு போட்டோ இருக்கும். பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்க மாட்டீங்க, ஆறுதல் சொல்ல மாட்டீங்க. ஆனா அரசியல் செய்யும் திமுக குறை சொல்லணும்னா தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள் அல்ல, அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கோவாக்கு போக தெரிஞ்சவங்களுக்கு கடலூர் வர தெரியலையே. அம்பேத்கரை வைத்து புத்தகம் வெளியிட தெரிஞ்ச உங்களுக்கு அமித்ஷாவை கண்டிக்க வீதிக்கு வர தெரியலையே. உங்கள் நாடகம் இது சினிமா அல்ல, அது சினிமா. ஒரு ஒரு இதை டேக் 3 டேக் எடுத்து பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ அதை எடுத்துக்கிறதுக்கு இதை டேக்கே கிடையாது. நேரடியா பிராக்டிக்கல் தான். 4 சீன் எடுத்து எது பெஸ்டா இருக்கோ அதை எடுத்துக்கிறது பேர் சினிமா. ஆனா இங்க களத்துக்கு வர வேண்டும், வீதிக்கு வர வேண்டும், போராட வேண்டும், மக்கள் மத்தியில் இருக்க வேண்டும். போய் நிக்கணும், மக்களோட மக்களா நிக்கல. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இப்போ ஏற்கனவே அரசியல் இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா திமுக அதிமுக தான் இருந்துகிட்டு இருந்தது. இது தாண்டி இப்போ இந்த தாவேகா இணைஞ்சது மூலமா 5 முனை தேர்தல் அப்படின்ற மாதிரிதான் சந்திக்கிறதுக்கு இருக்கும். இப்ப இது எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே இருந்த 5 முனை, 6 முனை, 2 முனை, 3 முனை, எத்தனை முனை வந்தாலும் சரிங்க. நான் எல்லாம் பொதுக்கூட்டத்தையும் சொல்வது இங்கும் சொல்லுகிறேன். டெல்லி வந்தாலும் கில்லி வந்தாலும் 26 திமுக தான் வரும். இது இளைஞர்களோட ஓட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களை ரொம்ப சாதாரணமா இட போடாதீங்க. சினிமாக்கு மயங்குகிற இளைஞர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் கிடையாது. தமிழ்நாட்டு இளைஞர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள், செயல்படுத்தக்கூடியவர்கள், அறிவாளிகள். இந்திய கல்வித்துறையிலேயே, இந்திய இளைஞர்கள் பட்டியலிலேயே அதிக வெளிநாட்டில் முக்கிய பதவிகளை அலங்கரித்துக் கொண்டிருப்பது தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள், தமிழர்கள். இன்னைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய துறைகளில் அதிக முக்கிய பொறுப்பில் இருப்பது தமிழ்நாட்டு இளைஞர்கள். தமிழ்நாட்டு கல்வி முறை, தமிழ்நாட்டின் சித்தாந்தம், தமிழ்நாட்டின் மண்வாசனை இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை ஜாதி மதமற்றவனாகவும் ஒரு தமிழனாக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை மூலதனமா வைத்து இருக்கவன் தமிழ்நாட்டு இளைஞன். உங்களுக்கு பார்க்க அப்படி இப்படி இருக்கலாம். 2015 வெள்ளம் வந்த பொழுது எந்த ஜாதி மதம் பார்க்காமல், ஏழை பணக்காரன் பார்க்காமல் வீதிக்கு உதவி செய்தவன் இளைஞன் தான். இதே தமிழ்நாட்டின் கலாச்சார அமைப்பாக பார்க்கப்பட்ட ஜல்லிக்கட்டை மோடி அரசும் அதிமுக அரசும் முடக்க நினைத்து தடுத்து நிறுத்த முயற்சித்த போது 8 நாள் 10 நாள் மெரினா கடற்கரையில் வீதிக்கு போராடி கலாச்சார விளையாட்டை மீட்டு தந்ததும் இளைஞர் தான். கொரோனாவில் பல்வேறு மக்களுக்கு உதவி செய்தும் இளைஞர்கள் தான். தமிழ்நாட்டு இளைஞர்கள் மற்ற மாநிலத்தை ஒப்பிடுகிற பொழுது ஈடு இணையற்றவர்கள். அவங்க இந்த நடிகருக்கெல்லாம் மயங்கிடுவாங்க, போயிடுவாங்கலாம், சினிமா பார்ப்பாங்க. 1 கோடி மெம்பர் இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது. அதிமுக 2 கோடி பேர் இருக்கதா சொன்னாங்க. வாங்கின ஓட்டு 86 லட்சம். அப்ப மீதி 1,20,000 ஓட்டு எங்க போச்சு? அதெல்லாம் 1000 பேர் சொல்லிக்கலாம். ஒரு ஜோர், அவ்வளவுதான். இல்ல மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு. அப்படின்னு யார் சொல்றது? மக்கள் சொன்னாங்களா? பேச்சுவார்த்தை அரசியல் களங்கள்ல அரசியல் பேச்சுவார்த்தை யார் யாரோடு பேசினா? மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்குன்னு மக்கள் தானே சொல்லணும். மக்களையே பார்க்காமல் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நிவாரணம் கொடுக்கிற நடிகர் சொல்லக்கூடாது இல்ல. மக்கள்கிட்ட அதிருப்தி இருக்குன்னு யார் சொல்லணும்? மக்களோடு மக்களா பழகுறோம் சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அதுதான் சொல்றேன். பெரியார் சிலைக்கு மாலை போட வரமாட்டேன், வேலுநாச்சியார் சிலைக்கு மாலை போட வரமாட்டேன், நிவாரணம் கொடுக்கறனா கூட என் வீட்டுல வாங்கிக்கங்க, நான் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன்னு சொல்றவர்
நாலு சவுத்துக்குள்ள இருந்துக்கணும் ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு மக்கள் அதிருப்தி ஆகிறான்னு இவர் எப்படி சொல்றாரு? அவங்க குடும்பத்துல அதிருப்தி இருக்கலாம், ஆனா மக்கள்கிட்ட அதிருப்தி இல்லை. ஓகே. இப்ப என்னன்னா அரசியல் இந்த களம் பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலை ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து இப்போ திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி வந்து வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பேசியாச்சு. இப்ப எதிர இருக்கக்கூடிய இந்த அதிமுக, பாஜக, தேமுதிக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து திமுகக்கு எதிராக இருப்பாங்களா அப்படின்ற ஒரு யோசனையும் வருது. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? யோசனை இல்லை, இவங்க ஒன்னா சேருவாங்களா சேர மாட்டாங்களா, யார் யாரோட சேருவா, பேக்ரவுண்ட்ல யார் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா, ஒன்னா நிற்பாங்களா தனியா நிற்பாங்களா, தங்களுடைய தலைவர் செயற்குள்ள சொன்னதை போல் தனித்தனியாக நின்றாலும் ஒன்றாக நின்றாலும் இவர்களை வீழ்த்தக்கூடிய சக்தி எங்கள் திராவிட மாடல் நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுகவின் தலைவருக்கு உண்டு. அது ஒன்னா வராங்கன்னு பார்ப்போம், தனித்தனியா வராங்கன்னு பார்ப்போம். ஊழலை எதிர்ப்பேன் விஜய் சொல்லுகிறார். அதிமுக ஊழல் கட்சி என்று நாங்கள் சொல்லவில்லை, அதனுடைய தலைவியே சுப்ரீம் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டவர். எப்படி கூட்டணி வைப்பாங்க? தேசியமும் திராவிடமும் என் பார்வையில் ஒண்ணுன்னு விஜய் சொல்றார். நான் தேசியத்தை திராவிடத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சீமான் சொல்றார். எப்படி ஒண்ணாவாங்க? நீ பாஜக அதிமுக சேருமா சேராதா அதுவே தெரியல. சில பேர் இந்த கட்சியில சேரணும்ன்றான், சில பேர் சேரக்கூடாதுன்றான். நான் மதவாதத்தை எதிர்ப்பேன் விஜய் சொல்றார். பிஜேபி மதவாதத்தை ஆதரிக்கிற கட்சி, எப்படி சேருவாங்க? மொத்த முரண்பாடு ஒன்னா சேர்ந்தாங்கன்னா மக்கள் கேட்பாங்க, உங்களுக்கு கொள்கையே கிடையாதா? உங்களுக்கு கொள்கையை அப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு எல்லாத்தையும் விட்டுருவீங்களா? இதை அவர் ஏத்துக்க மாட்டேன்னாரு. இது உங்களுடைய சித்தாந்தம் சொன்னீங்க. மதவாத அரசியல் எப்படி ஒன்னா சேருவாங்க? மக்கள் காரி துப்ப மாட்டாங்களா? அப்படி ஒன்னா சேர்ந்தாங்கன்னா இருக்கிறத இழப்பார்களே தவிர பெருசா அதுவும் பெற முடியாது. ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். திமுக மேல வந்து எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுலாம் இல்ல வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுல இன்னொரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கரையும் சொல்லலாம். அவரும் தொடர்ச்சியா யாருங்க அவரை பத்தி எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்றீங்க. கஞ்சா விக்கிறோம் பேசலாம், பேசாதீங்க. அரசியல் ரீதியா கேள்வி கேளுங்க. இல்ல என்னன்னா அவரும் உட்கார்ந்துட்டு ஒரு இடத்துல பேசுறாரு. இருக்கட்டுங்க, நைட்டு 10 மணிக்கு டிவி பாருங்க, 4-5 சேனல்ல போடுறான் எந்த மருந்து சாப்பிட்டா எதிர்ப்பு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அதுவும் பேட்டி தான். அதுக்காக அதெல்லாம் பார்க்க முடியுமா? அதெல்லாம் அந்த கேஸ்லாம் எடுத்துக்கணும். கஞ்சா வைத்திருந்து கைதாய் சிறையில் இருப்பவர் போயிட்டு அவர் போய் அரசியல் போய் சேர்க்கிறீங்க, கணக்கிலேயே இல்ல வரலாம். ஓகே. இப்போ 2026 தேர்தல் அந்த இதை பாக்குறோம். திமுக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு மேல வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இருமாப்போட இருக்காங்க. ஆனா மக்கள் வந்து தோற்கடிப்பாங்க அப்படின்ற பேச்சுகள்லாம் யார் சொல்றது? அரசியல் வட்டாரத்துல பேசக்கூடிய பேச்சுகள். அரசியல் வட்டாரத்துல நாங்கள் இருமாப்பா இல்ல, நன்றி உணர்வோடு எதிர்பார்க்கிறோம். மக்கள் மீது இருக்கிற நம்பிக்கையின் காரணமா சொல்லுகிறோம். சொன்னதை செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம். நித்தம் மக்களின் தேவை அறிந்து திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம். இன்னும் 18-17 மாசம் ஆட்சி பாக்கி இருக்கு. இன்னும் மெயின் பிக்சர்லாம் வர இருக்கு. மக்கள் உள்ளபடியே எங்களை மீண்டும் தேர்ந்தெடுத்து கோட்டைக்கு அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கையில சொல்றோம். ஓகே. இப்போ முன்னாடி இருந்தப்ப வந்து கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப இபிஎஸ் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் அப்படி இருந்தது. இப்போ அடுத்ததா வந்து உதயநிதி விசஸ் விஜய் அப்படின்னு பார்க்கப்படுதா? அது முதல்ல எங்க தளபதி கூட எடப்பாடி பழனிசாமி ஒப்பிட்டதே தவறு. ஏன்னா செயல் தலைவர்ல துவங்கி தலைவர் வரையில் தான் சந்தித்த 11 தேர்தலிலும் வெற்றியை நாட்டியவர் எங்கள் தமிழ்நாடு முதல்வர். பொதுச் செயலாளராகி தான் சந்தித்த 11 தேர்தலின் தோல்வியை சந்தித்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எப்படி ஒப்பீடு சரியாகும்? பேலன்ஸாது இருக்கணும். 11 அந்த கட்சிக்கு தலைவர் அவ்வளவுதான். அதுவே சசிகலா ஏத்துக்கல, தினகரன் ஏத்துக்கல, ஓபிஎஸ் ஏத்துக்கல, கூப்பா கிருஷ்ணன் ஏத்துக்கல, நடராஜன் ஏத்துக்கல, அங்க ஏகப்பட்ட பிரிவு இருக்கு, அது வேற விஷயம். தினகரன் ஏத்துக்கல அங்க இருக்கு. நின்றது கட்சிக்கு தலைவராகி எல்லாத்துமே ஜெயிக்க வச்சு கட்சியை தூக்கி நிறுத்துற இவரு எங்க? தலைவரான நாள் முதல் படு பாதாளத்து போயிட்டு இருக்கிற அவரு எங்க? அங்க ஒப்பீடே கிடையாது. எங்கள் தலைவர் தனித்தனமானவர், யாரையும் ஒப்பிடவே, அரசியல் காலத்தை யாரும் ஒப்பிடவே முடியாது. அப்போ உதயநிதி விஜய் ஒன்னா? எங்க அண்ணன் உதயநிதி அவர்கள் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம், விஜய் அவர்கள் கொட்டி கிடக்கிற செங்கல்கள். இது ஒன்னே பதில் போதும்னு நினைக்கிறேன். இல்ல இப்போ அதிகமா அதுதானே பேசுறாங்க. விஜய் விசஸ் மக்கள் தீர்மானிக்கணுங்க. யாருன்னு மக்கள் தானே தீர்மானிக்கணும். மக்கள்கிட்ட ஒப்படைச்சோம். அந்த மக்கள் தான் வந்து எந்த மக்களும் பேசல. மக்களை பொறுத்தவரையில் இவர் மாநாடு வந்தார், புத்தகம் வந்தார், இந்த 2 நிகழ்ச்சி தான் வெளியே வந்தார். அதுக்கப்புறம் வெளியே வரல. எந்த மக்கள் பேசிக்கிறாங்க? எந்த மக்களும் பேசிக்கிறாங்க. மக்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு, 1000 வேலை இருக்கு. பொழப்பை பார்க்கணும், வருமானத்தை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், படிக்கிறத பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும்ட்டு.
இவரை ஃபாலோ பண்ணாத மக்களுக்கு வேலை அதெல்லாம் இல்லை. மக்கள் எல்லாம் பேசவே இல்லை. மக்களுக்கு தேவை என்பதை அரசு அறிகிற அரசு திட்டங்களை தீட்டுகிறது, சலுகை அறிவிக்கிறது, சட்டங்களை போடுகிறது. மக்களுக்கு எது தேவையோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே, கடைசியா இறுதியா அந்த கொஸ்டின், 2026 தேர்தல் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்களா 200 திமுக ஜெயிக்கும்ட்டு. 200 இலக்கு மேல் தான் வரும். உங்க நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்றைய அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில நம்ம கேட்ட கேள்விகளுக்கு சைதை சாதிக் அவர்கள் தெளிவான பதில்களை சொன்னாங்க. இதே மாதிரி இன்னொரு ஆளுமையோட வேறொரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன்.